பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறபோது, முதல்ல உங்களுடைய பிஸ்னஸ் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தா பரவாயில்ல. நான் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறேன், ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறேன், அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணுறேங்கிறவங்களுக்கு நார்மலாக இந்த மாதம் இருக்குது. அதுலேயும் பூஷ நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குன்னு பார்க்குறபோது பரவாயில்ல. யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ வேலை கிடைக்கும். வேலையை விட்டு வெளியில் வந்தவங்க ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்குது. அது இல்லாமல் வேலையை விட்டு தூக்கப்பட்டவர்களும் ட்ரை பண்ணுங்கள், கிடைக்கும். எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, வயசாகிடுச்சு, இனிமேல் வேலை கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய வயது, எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு தகுந்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதத்தில் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க, ரிசல்ட் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு. குடும்பத்தில் பரவாயில்ல சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும். அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. அதுலேயும் பூச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணலாம். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் நிறையா உண்டு. ஸோ இந்த மாதத்தில் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இதுவும் இந்த மாதம் உண்டு. இந்த மாதம் உங்களுடைய மணி ரொட்டேஷன் பரவாயில்ல, வருமானங்கள் இருக்குது. ரொம்ப அவசியம் இருந்தாலே லோன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். நல்ல ஒரு ரெகக்னைஸ் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. இந்த மாதம் யாரெல்லாம் நல்ல ஸ்கில்டு லேபரை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிடைப்பார்கள். அல்லது உங்களை விட்டு பிரிஞ்சு போன லேபர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த மாதம் முழுவதுமே பைரவரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். மகா கணபதியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க.